ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கோம்பை டாக்ஸ் சேனல். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோம்பை டாகோட ஆக்டிவிட்டீஸ் தான். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கோம்பை டாக் அப்படின்னா நாட்டு நாய், அது கொஞ்சம் அக்ரெஷன் இருக்கும். பட் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க நாய் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், நாங்கள் வந்துட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். அவன் எந்த அளவுக்கு அழகாக விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப கைண்டாகவும் இருப்பான், ரொம்ப ஹம்புளாக இருப்பான். நம்ம சொல்கிற பேச்சு ஓரளவு கேட்பான். இவன் குட்டி நாய் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கமெண்ட் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து தான் நம்ம வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாய் கடிக்குது, அதாவது கோம்பை டாக் வந்து கடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கா. நீங்களே பாருங்கள், நம்ம வந்து ஓவராக கடிச்சானா நம்ம வந்து அதட்டலாம். பட் ஆனால் வந்து இவன் ஜென்டலாக தான் கடிக்கிறான். ஸோ அதனால் இது விளையாட்டு மூடு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட அதை நம்ம விளையாட விடலாம். ஏன் அப்படின்னா இவன் ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பான். விளையாடுற டைமில் மட்டும்தான் விளையாடுவனே தவிர மற்ற டைமில் நம்ம என்ன பண்ணாலுமே வந்து அவன் சாஃப்டாக தான் இருப்பான். பாருங்கள், அவன் வந்து அப்படியே அமைதியாக இருக்கான். நம்ம வந்து தடவை கொடுத்துட்ருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு காமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி வந்து விளையாடுறப்ப மட்டும் கொஞ்சம் சேட்டை அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும்னா கொஞ்சம் அவனை விட்டுட்டு அவன் விளையாடுறதுக்கு ஏதாவது திங்ஸ் மாதிரி கொடுக்கணும். மற்ற டைமில் வந்து நம்ம அவன் கூட ஜாலியாக இருக்கலாம். இந்த மாதிரி கோம்பை டாக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.